ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 59 சர்க்கம் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. இப்படி நடந்தது எல்லாமே சொல்லிய ஹனுமான் மேலும் சில செய்தியை சொல்வதற்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீராமருடைய பிரயத்தனம், சுக்ரீவனின் துடிப்பு எல்லாம் சீத்தையின் கற்பினால நல்ல பயனை தந்திருக்குது. என் மனமும் அவரிடம் பக்தியோடும் ஈடுபட்டிருக்குன்னு ஹனுமான் மற்ற வானர்கள்ட்ட சொல்கிறாங்க. மாதா சீதாதேவியிடம் உள்ள நல்ல இயல்புக்கு ஈடு சீத்தையே தான். அரக்க மன்னர் ராவணன் தன் தவத்தின் மகிமையால உலகங்களை தாக்குறாங்க. கோபம் கொண்டாங்கன்னா எரிக்கவும் செய்வாங்க. எல்லா துறைகளிலும் எல்லைய பார்க்குறவங்க இவங்க. அவங்க செய்த தவத்தின் வலிமையால அவரது சீத்தை உடலை தொட்டும் அவர் நாசமாகல. கற்பு கரசியான ஜனககுமாரி கோபத்தால கலங்கி எதையோ செய்வாரோ அதை கையினால் தொடப்பட்ட அக்னி கொழுந்தினால கூட செய்ய முடியாது. குற்றம் புரிந்தவர்களை அவரால் எரிக்க கூட முடியும்னு சொல்லியபடி ஹனுமான் ஜாம்பவான்ட்ட முதலிய எல்லா வானர்களையும் பார்த்து இந்த விதமா நடந்த காரியத்தை தங்களுக்கு காரியங்களை எல்லாம் தெரிவிக்கிறாங்க. அப்படி அரசகுமாரர்களையும் மாதா சீதாதேவியும் பார்ப்பதுதான் நியாயம். சீத்தையை அழைத்து கொண்டே சென்று விடுவோம் என்றபடி அரக்கர்கள் கூட லங்கா பட்டினத்தை அழிப்பதற்கும் பலம் பொருந்திய ராவணனை கொள்வதற்கும் நான் ஒருவனே போதும். அப்படி இருக்கும்போது வீரர்களும் பலமுடையவர்களும் தைரியம் உடையவர்களும் அஸ்திரங்கள் கொண்டவர்களும் தாண்டி செல்லக்கூடியவர்களும் வெற்றியை விரும்பும் சூரர்களுமான உங்களுடன் செல்லும் போது கேட்கவா வேணும்? யுத்தத்துல சகோதரர், புத்திரர், பணியாளர், படை வீரர்களுடன் கூட நானே ராவணனை கொல்லுவேன். யுத்தத்துல கண்ணில் படாதவாறு இந்திரஜித் மறைத்து பிரயோகிக்கும் பிரம்மாஸ்திரம், இந்திராஸ்திரம், ரௌத்ராஸ்திரம், வாயவியாஸ்திரம், வர்ணாஸ்திரம் முதலியவை தகர்த்து விடுவேன். ராட்சசர்களை கொல்லுவேன். நீங்க எல்லாரும் சரின்னு சொன்னா போதும். அவங்கள அழித்து விட்டு வருவதற்கு என்னோட வீரம் துடித்து கொண்டிருக்கிறதுன்னு ஹனுமான் அவங்க கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. நான் தொடர்ந்து கல்மாரி பொழிந்து யுத்தத்துல தேவர்களையும் கொன்று விடுவேன் என்னும் போது இரவு சுற்றிகளான இந்த அரக்கர்கள் எந்த மாத்திரம் கடல் கரையை கடந்து போகலாம், மந்திரமலை ஆட்டம் பார்க்கலாம். ஆனா போரில் எதிரிகளை சேனை ஜாம்பவானை அசைக்க முடியாது. எல்லா அரக்கர்களையும், ஏன் முன்னர் போய்விட்ட அவர்களுடைய முன்னோர்களும் வந்தால் அவர்களையும் சேர்த்து அழிப்பதற்கு வீரன், வாலிகுமாரன், அங்கதன் மட்டும் போதாதா? பனசன், நீலன் ஆகியோருடைய தொலைவேகத்தால மந்திரகிரியும் பிளந்து போகும் என்றால் அரக்கர்கள் ஒரு பொருட்டா? தேவாசுரர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், உரக்கர்கள், பக்ஷிகள் இவங்களெல்லாம் மைந்தன், வீத்தன் ஆகியவர்களை எதிர்த்து யுத்தம் செய்யக்கூடியவங்க. யாரா இருந்தாலும் சொல்லுங்க. 2 பேரும் அஸ்வினி புத்திரர்கள், பெரும் ஆற்றல் உடையவங்க. வானர்கள் ரொம்ப சிறந்தவங்க. இவர்களை எதிர்த்து போர் செய்யக்கூடியவங்க நான் பார்க்கல. பிரம்மாவிடமிருந்து வரம் பெற்று விட்டதால ரொம்பவும் கர்வம் கொண்டவங்க, அமிர்தம் உண்டவங்க, வானர்களுள் தலை சிறந்தவங்க. முன்னொரு காலத்துல அனைத்துலக பிதாமகரான பிரம்மா அஸ்வினி தேவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக எவராலும் கொல்ல முடியாது என்ற இணையற்ற வரத்தை கொடுத்தாங்க. இந்த வரத்தினால கர்வம் தலைக்கேறிய 2 வானர்களும் பெரிய சேனையை கலக்கி தேவர்களில் உடையதான அமிர்தத்தை பருகினாங்க. இவங்க கோபம் கொண்டாங்கன்னா யானை, குதிரை, தேர்களோட கூட இலங்கையை அழிக்க வல்லவங்க. மற்ற வானர்கள் சும்மா இருக்கலாம். தனி ஒருவராக என்னாலேயே கொல்லப்பட்டாங்க அரக்கர்கள். இலங்கை எரிக்கப்பட்டு சாம்பலக்காவும் பட்டது என்பது யதார்த்த உண்மைதான். எல்லா இடங்களிலும் ராஜபாட்டைகளும் நமது பெருமை பிரகடம் செய்யப்பட்டது. மிக்க பலசாலியான ஸ்ரீராமர் வெற்றி செல்வியுடன் பிரகாசிக்கிறாங்க. மகாபலம் பொருந்திய லக்ஷ்மணர் வெல்க. ராமனால பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ள அரசர் சுக்ரீவர் வெல்க. நான் கோசல நாட்டு மன்னரின் பணியாளன், வாயுவின் மைந்தன் ஹனுமான் என்ற பெயர் என்பதாக எல்லா இடத்திலையும் நம்மளோட பெருமையை பிரகடம் செய்து வந்திருக்கேன். துராத்மாவான ராவணனுடைய அசோகவனத்துல சிம்மசபா மரத்தினடியில கற்புக்கரசியும் சோகதாபத்தால வெந்தவரும் மேக கூட்டத்தால சூழப்பட்ட நிலவை போல பிரகாசம் குன்றியவரும் ராட்சசிகளால சூழப்பட்டவருமாக மாதா சீதா தேவிய காணப்பட்டார்.
பலத்தால கர்வம் அடைந்திருந்த ராவணனை எண்ணி பார்க்காதவங்க மாதா சீதா தேவி. கணவரையே சார்ந்திருக்கிறவங்க, அழகான லட்சணங்கள் பொருந்தியவங்க, மங்களமானவர். எல்லா விதங்களாலும் ராமனரையே அனுசரிக்கிறாங்க. இந்திரனை பிரிந்த இந்திராணி அவரையே நினைத்து கொண்டிருக்கிறதே போல ராமரை தவிர வேற சிந்தனை இல்லாதவங்க. ஒரே ஒரு ஆடை உடுத்திருக்கிறாங்க, புழுதி படிந்திருக்குது. சோக தாபத்தால தளர்ந்த அங்கங்களுடையவங்க, பர்த்தாவின் நலனில் கருத்துடையவங்க. இப்படிப்பட்ட சீதா தேவி ராட்சசிகள மத்தியில விகாரமான ராட்சசிகளால் அடிக்கடி மிரட்டப்படுவதை அந்த சோலைவனத்துல நான் பார்த்தேன். ஒற்றை கூந்தலுடன் இருக்கிறவங்க, தீனமான நிலையில இருக்கிறவங்க, கணவன் பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க, வெறும் தரையில் படுத்து கொண்டிருக்காங்க. குளிர்காலம் தொடங்கியதும் சோபை குன்றும் தாமரை போல உடல்நிறம் மாறி போயிருக்கிறாங்க. ராவணனின் வேண்டுகோளை நிராகரித்து உயிரை விட்டு விடுவதாக நிச்சயித்திருந்த அவர் ஒருவராக நம்பிக்கை அடைந்தார். என்னை பார்த்ததும் அவர் நம்பிக்கை அடைந்தார். அதாவது ஹனுமானை பார்த்த உடனே அந்த அசோகவனத்துல மாதா சீதா தேவிக்கு தைரியம் வந்துடுச்சு, நம்பிக்கையும் இருந்தது. நம்பிக்கையூட்டும் சான்றுகள் எல்லாம் என்னால் காட்டப்பட்டது. ஒருவராக என்னிடம் நம்பிக்கை ஏற்பட்டு ராம சுக்ரீவ நட்பை கேட்டு திருப்தி அடைஞ்சாங்க. உத்தம பெண்மணியான அந்த விரதத்தோடு இருக்கிறாங்க. நல்ல பழக்கங்கள் உடையவர், கணவரிடத்துல அபார பக்தி கொண்டிருக்காங்க. அதனால தான் மகாத்மா ராவணனை கொல்லாமல் விட்டிருக்க. சீத்தையின் கற்பு கணலால் அழிக்கப்பட்டால் அவர் நரகத்திற்கு தான் போவான். ராமபாணத்தால் வதம் செய்யப்பட்டால் வைகுண்டம் போவான் என்பதால் மகாத்மா என்றபடி ராவண வதத்துல ராமன் ஒரு நிமித்தமாகவே இருக்க போறாங்க. அவர் இயல்பாகவே மெலிந்த உடல் படைத்தவர். பர்த்தாவின் பிரிவினால, அதாவது ராமரின் பிரிவினால பிரதமையில வேதாத்தியனம் செய்பவனுடைய வித்தையை போல மேலும் இழைத்திருக்கிறார். நற்பேர்க்குரிய சீதா தேவி இப்படி சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க. இந்த விஷயத்துல என்ன பதில் காரியம் செய்ய வேண்டுமோ அதனை பற்றி சிந்திப்போன்னு அவங்களோட வானர கூட்டத்தோட ஹனுமான் சொல்றாங்க. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 59வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.